ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சன்னா மசாலா செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சன்னா வேக வச்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வானல் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுக்கிறேன். மசாலாவை கொட்டுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கண்டிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கண்டிப்போம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அவங்க கொட்டிக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு, சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர். இந்த டைமில் நம்ம சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் சன்னா மசாலா, நல்லா தண்ணி சமைச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான், ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சன்னா மசாலா குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.